விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்த தொகுதி மறுவரையால இந்திய அளவுல யார் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக காங்கிரஸ் 100% பாதிக்கப்படுகிறது. அதனாலதான் காங்கிரஸ் தொடர்ச்சியாக தொகுதி மறுவரையை அனுமதிக்க கூடாதுன்னு அவர்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடிப்பதற்கான ஒரே காரணம், இந்த தொகுதி மறுவரை மட்டும் வந்துவிட்டால் வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் அவ்வளவுதான், குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான் காங்கிரஸ். அதனுடைய வீரியம் தீவிரம் அவர்களுக்கு நன்றாக புரியும். அது புரிந்ததன் விளைவாக தான் எப்படியாவது இந்த மசோதாவை தோற்கடிச்சிடணும். ஏன்னா இந்த மசோதாவை தோற்கடிக்கக்கூடிய வலிமை இப்போது யாரிடம் இருக்கிறது என்றால் திமுகவிடம் இருக்கிறது. திமுகவிடம் 22 எம்பிக்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, 22 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ திமுக நாடாளுமன்றத்துல அதை ஆதரித்து வாக்களித்தாலோ அல்லது வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தாலோ இந்த தீர்மானம் நிச்சயமாக நிறைவேறும். திமுக எதிர்த்து வாக்களித்தால் மட்டும்தான் இந்த தொகுதி மறுவரை தடுத்து நிறுத்தப்படும். ஏற்கனவே ஒரு தடவை நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல போன வருஷம் கொண்டு வந்து வைக்கும் போது திமுக எதிர்த்து வாக்களித்ததனாலதான் அந்த தொகுதி மறுவரை என்பது தடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? தொகுதி மறுவரை திமுகவால் தான் தடுக்கப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் அதை தடுக்கணும்னாக்க திமுகவால் தான் முடியும் என்பது காங்கிரசுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா 22 எம்பிக்கள் லம்பா வச்சிருக்காங்க. அவர்களுடைய துணையோடு மட்டும்தான் இதை தோற்கடிக்க முடியும் என்பது காங்கிரசுக்கு விளங்கியதன் விளைவாக தான் காங்கிரஸ் நேரடியாக திமுக கிட்ட போயிட்டு இந்த தொகுதி மறுவரை எதிருங்க, எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தானுங்க. திமுக கூட்டணியில திமுகவுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை முதுகுல குத்திட்டு வந்திருக்கானுங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்க போய் நீங்க தொகுதி மறுவரை எதிர்த்து வாக்களிங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்ல. அப்போ இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, விஜயின் முதுகுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு விஜயை பயன்படுத்தி, தாவேகாவை பயன்படுத்தி, தமிழ்நாடு சட்டமன்றத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. இந்த தொகுதி மறுவரை தமிழகத்துக்கு ஆபத்து, இந்த தொகுதி மறுவரை எதிர்க்காதவங்களா தமிழர் விரோதி, மாநில உரிமையை பறிகொடுத்தவர் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தாவேகாவின் பின்னாடி ஒளிந்துகிட்டு போன தடவை இந்த தொகுதி மறுவரை இப்ப வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இன்னும் விவாதமாக்கப்படல, மசோதா சமர்ப்பிக்கப்படல, மசோதா நகல்கள் வழங்கப்படல. அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம முன்ன ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினானுங்க தொகுதி மறுவரைக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவுல எல்லாரும் உறுதியாக தான் இருக்காங்க. தொகுதி மறுவரையை யாரும் எதிர்க்கவில்லை. மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதி மறுவரை வரட்டும், ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது, இப்ப இருக்கக்கூடிய விகிதாச்சாரமே தொடர வேண்டும் என்று ஆல்ரெடி எல்லா கட்சியும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நீ புதுசா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுற? காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறானா அதை கூட்டத்துக்கு வக்கில்ல இந்த அரசுக்கு. இவங்க நான் தொகுதி மறுவரைக்கு போயிட்டாங்க, இன்னும் வரவே இல்லை. தொகுதி மறுவரை மசோதாவே இன்னும் தாக்கல் செய்யப்படல, அதுக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி இருந்து தூண்டுவது யாருன்னா காங்கிரஸ். எப்படியாவது அவர்களுக்கு நெருக்கடி கொடுங்க, இந்த மசோதாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு. அப்ப இவ்வளவு யோசிக்கிற காங்கிரஸ் ஏன் முன்னாடியே யோசிக்கல? காங்கிரஸ் ஒரு மாநிலத்துல தன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றணும், ஒரு மாநிலத்துக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இழந்து நிற்க போகிறது காங்கிரஸ். ஏன்னா இந்த தொகுதி மறுவரை வருவதன் மூலமாக இடங்கள் அதிகரிக்கும். தமிழ்நாட்டுக்கு எப்படி இடங்கள் அதிகரிக்கிறதோ அதே போல வட இந்தியாவிலும் இடங்கள் அதிகரிக்கும். அப்ப வட இந்தியாவிலும் இடங்கள் அதிகரித்தா உங்களுக்கு நல்லா தெரியும், வட இந்தியாவில் பாஜக இந்துக்களை அவ்வளவு ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக வைத்திருக்கிறது. இந்துக்களை சொல்றேன், அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்தி வைக்கல, ஆனா இந்துக்களை ஒரு வாக்கு வங்கியாக அது பலப்படுத்தி வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாரும் ஒத்துமையா ஒரு பக்கம் இருப்போம், ஆனா அங்க இந்துக்களை மட்டும் தனியா ஒற்றுமையாக்கி வச்சிருக்கு பாஜக. அப்ப தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக்கும் போது அதுல அதிக அளவுல வெற்றி பெற்றக்கூடியவர்கள் பாஜகவாக இருப்பாங்க. பாஜக அதிக இடங்கள்ல வெற்றி பெறும். அப்ப யார் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல வந்து நிப்பாங்க? பாஜக. அப்ப காங்கிரசினுடைய நிலை என்னவாகும்? தோல்வி. அப்போ ஏற்கனவே 3 முறை தோற்ற காங்கிரஸ் 4வது முறை தோற்றால் பெரிய அப்படி ஜேசிபி எடுத்துட்டு போயிட்டு பெரிய குழி தோண்டி காங்கிரஸ் உள்ள போட்டு அடக்கம் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த தொகுதி மறுவரையால நாம் தோற்று போவோம் அப்படி என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கு எப்படியாவது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் தான் இவ்வளவு வேலையை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி திமுக கிட்ட பேச மாட்டேன்ட்டாரு. ராகுல் காந்திக்கு அவ்வளவு டோஸ் விழுந்திருக்கு, சோனியா காந்தி உட்பட, மல்லிகார்ஜுன கார்கே உட்பட. நீங்க எடுத்த ஒரு தவறால, ஏன்னா இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து விஜயை ஆதரிக்கணும்ன்றது வந்து ராகுல் காந்தி எடுத்த முடிவு. சோனியா காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ அவர்கள் எடுத்த முடிவு கிடையாது.
அதே போல இந்த கூட்டணி திமுக கூட்டணியை கடைசி நேரத்துல ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் உறுதிப்படுத்தியது சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய உத்தரவின் பேரில் தான். கடைசி வரைக்கும் ராகுல் காந்திக்கு விஜய கூட தான் போகணும்னு ஆசை. அதை கெடுத்து விட்டது சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் ப. சிதம்பரம் செல்வ பெருந்தகையும் தான். ஏன்னா அவர்கள் தேசிய அளவுல பாக்குறாங்க, இந்த ஒரு மாநிலத்தை பார்க்கல, தேசிய அளவுல பாக்குறாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணி எங்க இருக்குதுன்னே தெரியல. ஏன்னா இந்தியா கூட்டணியில அதிக செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருந்தது திமுக தான். இந்தியாவில் யாருமே ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாத போது அவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று முதலாக அறிவித்தது திமுக. நீங்க மறந்திருக்க முடியாது. அதே மாதிரி ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ அப்படின்ற ஒரு நடைப்பயணத்தை, இந்திய அளவில் நடக்கக்கூடிய நடைப்பயணத்தை கன்னியாகுமரியில துவங்கி வைத்தது திமுக. அப்ப இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமைக்காக இவ்வளவு நெருக்கமாக திமுகவை இவர்கள் விலக்கி விட்ட உடனே இன்றைக்கு தேசிய அளவுல தனிமைப்பட்டு போயிட்டாங்க. இப்ப தேசிய அளவுல ராகுல் காந்திக்கோ காங்கிரஸுக்கோ ஏதாவது பிரச்சனைனா இந்த திமுகவினர் போய் நாடாளுமன்றத்தை முடக்குவாங்க காங்கிரஸுக்காக. இந்த திமுகவினர் காங்கிரஸ் போல ராகுல் காந்திக்கோ அல்லது அந்த காங்கிரஸுக்கோ முட்டு கொடுத்து அவ்வளவு முட்டு கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தை, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா கடைசியா ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போது திமுக எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே வாய முடிட்டு கம்முன்னு இருந்தாங்க. இவர் யாரு கூட கூட்டணி சேர்ந்தாரோ அந்த விஜய் அவர்கள் அவர் கைது பண்ணி 24 மணி நேரம் கழிச்சுதான் கண்டனமே தெரிவிக்கிறார். எப்பேற்பட்ட ஆளுங்க பாருங்க. இதுவே திமுக காங்கிரஸோட கூட்டணியில இருக்கும் பொழுது ராகுல் காந்திக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனாலும் உடனடியாக திமுக கண்டனங்கள் பறக்கும். திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவாங்க, நாடாளுமன்றத்தோட போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா விஜய் கூட கூட்டணி சேர்ந்த உடனே காங்கிரஸ்காரே செம்ம ஷாக் ஆயிட்டான். என்னடா ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவனான படையூர்கள் விட்டு இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு. இந்த அளவுக்கு தான் அரசியல் தெரியும் இவங்களோட அரசியல், ராகுல் காந்தியினுடைய அரசியல். எதற்காக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக தலைமையேற்ற பிறகு தொடர்ச்சியாக காங்கிரஸ் தோத்துக்கிட்டு வருது இப்ப தெரியுதுங்களா? எதுக்காக பாஜகவினர்லாம் ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்றாங்கன்னு இப்ப தெரியுதுங்களா? ஒரு மாநிலத்திற்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தையுமே கைவிட்டு விட்டது காங்கிரஸ். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், தொடர்ச்சியாக இத்தனை தோல்விகள். நீங்க எடப்பாடி பழனிசாமியை காங்கிரஸ்காரர் 10 தோல்வி பழனிசாமி சொல்லலாம். அப்ப அதிமுகவினர் காங்கிரஸை பார்த்து 1000 தோல்வி காங்கிரஸ் சொல்லலாம். புரியுதுங்களா? அவ்வளவு தோல்விகளை காங்கிரஸ் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து இடைத்தேர்தல்களிலும் அத்தனை நாடாளுமன்றத்திலும் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா வெக்கமே இல்லாம இவனுங்க அதிமுக விமர்சிப்பதுக்கு வந்துருவானுங்க காங்கிரஸ்காரங்க. அப்போ இன்றைக்கு தனிமைப்பட்டு போய் கிடக்கிறது காங்கிரஸ். மம்தா பானர்ஜி ஏத்துக்குவாங்களா ராகுல் காந்தி? இனிமே நோ, வேற வழியில அவங்களுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஏத்துக்குவாங்களா? நோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஏத்துக்கல. இப்போ அவர்கள் உருவாக்கிய ஒரு இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி உடைந்து சில்லு சில்லாக நிற்கிறது. இப்போ திமுக கையில பால் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க இவங்க தாவேகா தலைவர் விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து அவருக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுங்க, தமிழ்நாடு சட்டசபை வாயிலாக நெருக்கடி கொடுங்கன்னு சொன்னதன் விளைவாக தான் இன்றைக்கு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள். இந்த தொகுதி மறுவரை 543 என்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை உயர்த்த கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. பூனைக்குட்டி யாருக்காக பூனைக்குட்டி மியா மியான்னு சட்டசபையில கத்துதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது காங்கிரஸ் நல்லா தெரியும். இந்த தொகுதி மறுவரை என்பது ஒரு நியாயமான நடவடிக்கை. 26 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது பண்ணிருக்கணும். இப்ப மத்திய அரசு பண்ணலனாக்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். உச்ச நீதிமன்றம் அப்புறம் பண்ணுகள் சொல்லும். புரியுதுங்களா? அப்ப நீதிமன்றம் தான் தலையிடணுமா எல்லாத்துக்கும்? பாஜக கொண்டு வருவது என்பதற்காகவே அது தீய திட்டமாயிடுமா? சொல்லுங்க பாப்போம். அது எப்படி பாஜக கொண்டு வந்தாலே எல்லாமே நாசகார திட்டம் சொல்றீங்க? தொகுதி மறுவரை என்பது தேசத்திற்கு அவசியங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சுங்க. 26 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கணக்கை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் எம்பிக்களை நம்ம நியமிச்சுக்கிட்டு இருக்கோங்க. புரியுதுங்களா? அப்ப தொகுதி மறுவரை அவசியம், எம்பிக்களினுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்பது அவசியம். அதே சமயத்தில் எந்த ஒரு மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலமும் பாதிக்கக்கூடாது. ஏன் பாண்டிச்சேரி கூட பாதிக்கக்கூடாது. அதுக்கு ஏற்றார் போல அனைவருக்கும் சமமாக பங்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இன்றைக்கு இவர் கொண்டு வந்த தீர்மானத்தை அதிமுக எதிர்த்திருக்கிறது. இது அரசியல் காரணங்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம். மகளிர் இடஒதுக்கீட்டையோ தொகுதி மறுவரையோ நாம் எதிர்க்க கூடாது. நம் மாநில உரிமை பறிபோகாம மற்ற மாநிலங்களுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதா எங்களுடைய நோக்கம். பாஜகவும் அதை மாற்றுவதாக சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தனி தீர்மானம் என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கொண்டு வருவது சொல்லிட்டு அதிமுக மறுத்திருக்கிறது. பாமகவும் இந்த தனி தீர்மானத்தை எதிர்த்திருக்கிறது. இது மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு அவசியம் இந்த தொகுதி மறுவரை.
அதனால நாங்க தாவேகா கொண்டு வரக்கூடிய இந்த தனி தீர்மானத்தை நாங்கள் மறுக்கிறோம் சொல்லிட்டு பாமகவும் எதிர்த்திருக்கிறது, பாஜகவும் எதிர்த்திருக்கிறது, அதிமுகவும் எதிர்த்திருக்கிறது. திமுக மட்டும்தான் இந்த தனி தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு செயல் திட்டத்தோட ஒரு குறைந்தபட்ச ஒரு நிபந்தனையோட ஆதரித்திருக்கிறது. என்னன்னாக்க ஃபேர் டீலிமிட்டேஷன். இதேதான் அதிமுகவும் சொல்லுது, இதேதான் பாமக பாஜகவும் சொல்லுது, திமுக வேற விதத்தில் சொல்லுது. இந்த தொகுதி வரையறைக்கு எதிரான தனி தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள, ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதிக்கப்படாமல் இது கொண்டு வரப்பட்டால் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு வாங்க. இதுதான் திமுக நிலைப்பாடு. திமுக நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்றாங்க. எது எப்படியோ இந்த தொகுதி மறுவரை என்பது அவசியம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பாதிக்கப்படாம இப்ப என்ன விகிதாச்சாரம் இருக்கிறதோ அதே விகிதாச்சாரத்துல தான் உயர்த்தப்படணும் எண்ணிக்கை. இதுல நாம உறுதியாக இருக்கணும், அனைத்து கட்சியும் உறுதியாக இருக்கணும். நாம ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பாதிக்கப்படாமல் இந்த திட்டத்தை நாம செயல்படுத்தணும். அதுதான் நோக்கமா இருக்கணுமே தவிர காங்கிரஸ் கட்சி தோத்துடும், காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கொண்டு வந்தாக்க தோத்துடும்ன்றதற்காகலாம் இதை நாம நிறுத்தி வைக்க முடியாது. இது தேசத்தினுடைய நலன் சார்ந்த நடவடிக்கை. ஒரு கட்சி பாதிக்கப்படுது, ஒரு கட்சி தோத்துடும் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய நலனுக்காக இன்றைக்கு தாவேகா பேசுது. காங்கிரசுக்கு முட்டு கொடுக்கிறதுக்காக இன்றைக்கு தாவேகா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ ஒரு கட்சியினுடைய நலனுக்காக தேசத்தினுடைய நலனை நாம பணிய வைக்க கூடாது. அப்போ இந்த தொகுதி மறுவரை என்பது இயற்றப்பட வேண்டும். வருகின்ற 2029 தேர்தலில் இது அமல்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய மாநிலங்களினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு மாநிலமும் பாதிக்கப்படாமல் இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இருக்கும். அப்பதான் ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக அந்த பிரதிநிதிகள் ஒலிப்பாங்க. இங்க நிர்வாக வசதிகளும் சரியாக இருக்கும். அனைவருக்கும் அனைத்து நிதிகளும் பகிர்ந்தளிக்கப்படும். அனைவருடைய குரலும் ஓங்கி ஒலிக்கும் நாடாளுமன்றத்துல. எனவே இதை நாம் ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய மாநில உரிமை பாதிக்கப்படாமல் நம் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் விதமாக நாம் இந்த திட்டத்தை செயல்பட்டு தான் ஆக வேண்டும். எனவே காங்கிரசினுடைய இந்த குட்டிகளாட்டா, தாவேகாவினுடைய இந்த டிராமா, இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தனி தீர்மானத்தை விஜய் கொண்டு வராரு என்றால் அவருக்கு பின்னின்று இயக்குவது காங்கிரஸ். நேரடியாக திமுகவிடம் பேச முடியாததால, ஏன்னா முதுகுல குத்திட்டு வந்ததால இன்றைக்கு காங்கிரஸ் மறைமுகமாக அவர்களினுடைய பின்னால் நின்று கொண்டு இன்றைக்கு சட்டசபையில மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பூனைக்கு மணி கட்டக்கூடிய வேலையை திமுக செய்யணும்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். நன்றி.